ஹாய் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹார்ட் பீட் சீசன் 3ல இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஆரம்பத்தில் நம்ம ராக்கி தூக்கத்தில் ஆர்கே ஹாஸ்பிட்டல் சேரில் உட்கார போகிறப்ப கரெக்டாக ரீனா கால் பண்ணி அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி கனவை சுக்குநூறாக்குறாங்க. கடுப்பான ராக்கி, ஏண்டி பசங்க நைட்டில் கால் பண்ணால் ஒன்று நல்லா குடிச்சிட்டு பண்ணுவாங்க, இல்லைன்னா பயங்கரட்ட எமோஷனல் ஆகி பண்ணுவாங்க. அர்ஜுன் தான் இப்போ குடிக்கிறதே இல்லையே. அப்புறம் சைடில் மதுன்னு ஒரு சூப்பர் விகர் இருக்கும்போது உனக்கு எதுக்கிட்டே கால் பண்ண போகிறான் அப்படின்னு தூக்க கலக்கத்தில் தேவையே இல்லாமல் உளறி கொட்டுறாருங்க. டேய் லூசு, என்னடா உளர்ற அப்படின்னு ரீனா திட்டிக்கிட்டு இருக்கும்போதே அர்ஜுன்கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருதுங்க. சாரி, வேணும்னே பண்ணலை, பை மிஸ்டேக் டயல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் போட்ட மெசேஜை பார்த்த உடனே ரீனாவுக்கு செம ஈகோ அண்ட் டென்ஷனுங்க. இட்ஸ் ஓகே அர்ஜுன் அப்படின்னு 2-3 தடவை டைப் பண்ணி அப்புறம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டு சைலண்ட்டாக ஆஃப்லைன் போகிறாங்க. ரீனா ஆஃப்லைன் போகிறத பார்த்துட்டு இந்த பக்கம் அர்ஜுன் டென்ஷனுங்க, அந்த பக்கம் ரீனாவுக்கும் டென்ஷன். மொத்தத்தில் 2 பேருக்குமே பிபி ஏறி போச்சு. இன்னொரு பக்கம் டாக்டர் ரதி மேமும் சரண்யா மேமும் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அமலாவும் ராகவும் வந்து அந்த ட்ரக் விவகாரத்தில் ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு சரண்யா மேம், ஏன்பா ப்ரக்யூப்மெண்ட் டீப்பை விட்டுட்டு ஏன் டாக்டர் மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேம், இந்த ட்ரக் ஃபார்மால எல்லாம் இஆர் வார்டில் சீல் இருக்கு, ஆனால் டாக்டர் சைன் இல்லை அப்படின்னு ரதி மேம் எமர்ஜென்சி சீக்கிரட்டை சொல்கிறாங்க. ராகவ் உடனே தான் பங்குக்கு நாங்கள் எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டோம் மேம், கடைசியாக ஆராதனா அப்படின்னு அவங்க பேரை இழுக்க டக்குன்னு அமலா உள்ளே பூந்து ஐயோ ஆராதனை பற்றி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஆராதனாவை சாதுரியமாக காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் சரண்யா மேம் ரதிக்கிட்ட, ஏன் மேம் இவ்வளோ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு பழைய கெத்தான ரதியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பூஸ்ட் அப் டோஸ்ட் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ராக்கி கேன்டீனில் உட்காந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சிந்து வந்து, டேய் நாம் 2 பேரும் டேட் பண்ணுறது உனக்கு ஞாபகம் இருக்காடா, இல்லை வேற யாரு கூடயாவது கனெக்ஷனில் இருக்கியா, மூஞ்ச பாரு எங்கிட்டே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி எகிர்றாங்க. நான் எங்கடி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ராக்கி முழிக்க, அப்போ அவன் ஃபோனை கொடு செக் பண்ணணும் அப்படின்னு சிந்து கண்டிஷன் போடுறாங்க. உடனே நம்ம ஆளு, ஏய் ரிலேஷன்ஷிப்பை முக்கியமே ட்ரஸ்ட் தாண்டி, ஃபோனை எல்லாம் மாற்றி செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தாத்தா காலத்து ஃபிலாசபியை பேசி தப்பிக்கிறாருங்க. சிந்துவும் கடுப்பாக்கி கிளம்ப வழியில் ஆராதனா வந்து, ஏண்டி டல்லா இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அடுத்த சீனில் ராகவ் கிட்ட அமலா ஆராதனா மேலே எந்த ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி அவங்க பேரை டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சண்டை போட, ராகவ் அவங்க ஃபாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே சரியில்லை அப்படி அடம் பிடிக்கிறாருங்க. கரெக்ட் அந்த டைமில் ஆராதனாவும் சிந்துவும் என்ட்ராகிறாங்க. மேட்ரு தெரிஞ்சதுமே ஆராதனாவும் மாசா இறங்கி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹானஸ்ட், இனிமே என் லெக்சரை செக் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க, நான் இவ்வளோ உயிரை காப்பாற்றினதுக்கு கண்ணுக்கு தெரியலையா, தப்பு மட்டும் தான் தெரியுதோ, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேராக கேளுங்க, இல்லைனா வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ராகவுக்கு வார்னிங் கொடுத்துட்டு கெத்தா கிளம்புறாங்க. அடுத்ததை நம்ம அர்ஜுன் செம்ம கெத்தா குர்தா எல்லாம் போட்டுட்டு காலேஜுக்கு வராருங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவரை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. மதுவும் வினோத்தும் சோகமாக உட்காந்துட்டு இருக்க, ஏன்பா யாரும் ட்ரெஸ் பண்ணலையா, நான் மட்டும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாருங்க. மதுவும் வினோத்தும், ஈவெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு, நம்ம 3 பேரை தவிர வேற எவனுமே பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அர்ஜுனை செம்ம கலாய்க்கிறாங்க. அப்புறம் அர்ஜுன் கிட்ட மது, உன்னோட எக்ஸ் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அர்ஜுன் மாட்டிக்கிட்டு முழிச்சு, இல்லை மெசேஜ் பண்ண அவர் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாருங்க. கடைசி சீனில் பாவம் நம்ம திவி பாப்பா இருக்கு பாருங்க, ஸ்கூலுக்கு போனால் அவங்க அம்மாவுக்கு மென்டல் இஷ்யூ இவளுக்கும் இருக்கும், பக்கத்தில் போகாதீங்க அடிச்சிடுவா அப்படின்னு சொல்லி கிளாஸ் பசங்க எல்லாம் ஒதுக்கி வச்சு பேசுகிறாங்க. இதை கேட்டு கதறி அழுகுற திவி கிட்ட அவளோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆறுதல் சொல்லும்போது, எனக்கு வீட்டிலே இருக்கவும் பிடிக்கல, ஸ்கூலில் இருக்கவும் பிடிக்கல, பேசாமல் ஏதாச்சும் பஸ் ஏறி ரொம்ப தூரமாக எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ரீனா நைஸாக ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க விஜய் சார் நுழைஞ்சி, அம்மா ரீனா தப்பாக நினச்சிக்கலன்னா ஒன்று கேட்பேன், அன்னைக்கு ஒரு கால் வந்துச்சுல்ல, உன் மூஞ்சி அப்படி டவுன் ஆச்சே, அது நம்ம அர்ஜுன் தம்பியா அப்படின்னு கேட்குறாருங்க. ரீனா உடனே, இல்லைப்பா அது ஏதோ அன்னோன் நம்பர் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. விஜய் சாரும் விடாமல், இங்கே பாருமா, அவன் ஏதோ ஒரு ரகசியத்தை வெளியே சொன்னா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டது ஓகே, ஆனால் அவன் நீ கோமாவில் இருந்தப்போ பட்ட தவிப்பை நான் நேரில் பார்த்தேம்மா அப்படின்னு அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ண ரீனா உடனே எமோஷனல் ஆகி, அவன் கஷ்டம் எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் என் பெயின் யாருக்குமே தெரியாது, இனி பழச பேசாதீங்க அப்படின்னு சொல்லி போயிடறாங்க. பெட்ரூமுக்கு போனால் ரீனா ஃபோனை எடுத்து அர்ஜுனுக்கு, ஹோப் யூ ஆர் டூயிங் குட், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அப்புறமா டெலீட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கதிர் கால் பண்ணி லஞ்ச் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ரீனாவும் ஓகே சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் அர்ஜுனுக்கு முன்னாடி மது, அவளுக்கு பின்னாடி சுனிதா உட்காந்துருக்காங்க. திடீர்னு சுனிதா எந்திரிச்சு வந்து மதுவோட கன்னத்தில் ஒரு சப்புன்னு ஒரு முத்தம் கொடுத்துட, மது உடனே தேங்க்ஸ் அர்ஜுன், செம கிஸ் அப்படின்னு சொல்லி முருவலா பேசுகிறாங்க. அர்ஜுன், அடி பாவி அது நான் இல்லடி அப்படிங்கிற மாதிரி கத்தியும் மது கேட்குறதா இல்லை. இதை பார்த்த ப்ரொஃபஸர், டேய் அரியர் அர்ஜுன்,
படிக்காமல் இங்கே என்னடா பண்ணுற, கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி துரத்த கூடவே மதுவும் வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே வந்த மது சூப்பராக இருந்துச்சு, இன்னொரு கிஸ் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அர்ஜுன் பயந்து போய் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி கத்துறான். மது விடுவாளா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் கிஸ் அடிக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி லாஜிக்காக பேசுகிறா. ஒரு பக்கம் கதிர் ரீனா லஞ்ச் டேட், இன்னொரு பக்கம் அர்ஜுன் மது மரத்தடி உரையாடல். ரெண்டையுமே சைடு பை சைடாக காட்டுறாங்க. ரீனா டு கதிர், எனக்கு ஒன்று பிடிக்கும் கதிர், ஆனால் நான் இன்னும் பழசில் இருந்து மூவ் ஆன் ஆகலை. எதுவாக இருந்தாலும் ஆர்கானிக்காக நடக்கட்டும், டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போடுறாங்க. மது டு அர்ஜுன், எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட்னே இருக்காதடா, மூவ் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மது சொல்ல அர்ஜுன் உடனே உங்ககிட்ட பேசுறது ரீனாவை மறுக்கிறதுக்காக இல்லை, சடனாக அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போனால் அது ரீனாவுக்கு பண்ணுற துரோகம்னு பெரிய அட்வைஸ் பண்ணுறாங்க. கடைசியில் 2 பேருக்குமே லைட்டாக ஒரு டவுட் வருது, ஒருவேளை நம்ம லவ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ரீனா கிட்டே இருந்து அர்ஜுனுக்கு இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் மெசேஜ் வருதுங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் அரவிந்துங்கிற பேஷண்ட்டுக்கு நெஞ்சுவலி வர டாக்டர் ராகவ் அண்ட் அமலா சேர்ந்து ஆன்ஜியோ பண்ணி 4 பிளாக் 2 ஸ்டென்ட் வச்சு பேஷண்ட்டை காப்பாற்றுறாங்க. ஆனால் ராகவ் பேஷண்ட்டை இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சா அந்த போலி ட்ரக் யார் கொண்டு வரான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா தரார். ரதி மேம் இது தப்புன்னு தடுக்க, ஆனால் மானசா மேம் வந்து சூப்பர் ஐடியா கொடுக்குறாங்க, ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. கடைசி சீனில் பாவம் நம்ம திவி பாப்பா தான் ஃப்ரெண்டு காசினி கிட்ட மிரட்டி அவங்க அப்பாவோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி எங்கேயோ பஸ் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. கட் பண்ணால் ஆர்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம சிந்து வந்து ராக்கி கிட்ட நேற்று டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்ணீர் அருவியை ஊற்றுறாங்க. நம்ம ராக்கி ஐயோ மறந்துட்டேன் ரொம்ப அசால்ட்டாக சொல்ல சிந்துவுக்கு பிபி ஏறிடுச்சு, நீ லவ் யூ சொல்லி 2 வாரம் ஆச்சடா, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சு, எவ கூட சீக்கிரட்டாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி டவுட் பண்ணுறாங்க. இதில் கடுப்பான ராக்கி பொசசிவ்ங்கிற பேரில் லூசு மாதிரி உளராத அப்படிங்கிற மாதிரி திட்ட சிந்து அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்து அருணா மேம், டேய் அவள் உன்னை லவ் பண்ணுறதால தான்டா சண்டை போடுறா, இப்படிப்பட்ட பொண்ணை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண ராக்கி உடனே ஓடி போய் சிந்துவை பிடிக்கிறாருங்க. சரி சரி நீ சந்தேகப்பட்டது கரெக்டு தான், நான் ரீனா கூட தான் பேசுகிறேன், ஆனால் இது வெளியே தெரிஞ்சால் பெரிய பஞ்சாயத்து ஆகிடும், உனக்கு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போதுமான்னு சொல்லி ஒரு பெரிய ஹக் கொடுத்துட்டு மேட்ரை க்ளோஸ் பண்ணுறாருங்க. அடுத்ததாக ரதி மேம் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தேவ் வந்து நாளைக்கு சித்தோட ஃபுட்பால் மேட்ச் எல்லாரும் போகிறோம், மேட்சை பார்த்துட்டு லேட்டாக டின்னர் சாப்பிட்டுட்டு தான் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செம ஹாப்பியாக பிளான் போடுறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் போலி ட்ரக் குற்றவாளியை கண்டுபிடிக்க பேஷண்ட்டோட ஸ்டேவை எக்ஸ்டெண்ட் பண்ணி சிசிடிவி கேமராவை ராகவும் அமலாவும் கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆராதனா வந்து யாராவது வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு ஈக்காக கூட வரல அப்படிங்கிறாங்க. உடனே மானசா வந்து நம்ம பிளான் லீக் ஆகிடுச்சு போல, இனி பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிளானை ஊற்றி மூட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பெங்களூரில் விஜய் வீட்டுக்கு அனு மேம் வராங்க. விஜய்க்கு ஒரு ஷர்ட், ரீனாவுக்கு ஒரு ட்ரெஸ், கணேஷ் அங்கிளுக்கு ஒரு ஷர்ட்டுன்னு சாண்டா கிளாஸ் மாதிரி கிஃப்டாக அள்ளி தராங்க. கணேஷ் அங்கிள் உடனே தம்பி விஜய் அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக காஃபி கொடுப்பான் பாரு அப்படிங்கிற மாதிரி விஜயை டீஸ் பண்ணுறாரு. மாடியில் காஃபி குடிச்சிட்டே விஜய் பேசும்போது அனு தான் சோக கதையை அவர் சொல்கிறாங்க. எனக்கு அம்மா அப்பா அண்ணன் ஒரு நாய்க்குட்டி எல்லாமே இருந்தாங்க, ஆனால் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லாருமே போயிட்டாங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்தா எனக்கு சொந்த ஃபேமிலி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. விஜயும் உடனே நீங்கள் எப்போ வேணாங்க வரலாம், இது உங்கள் வீடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ 2 பேருக்கும் இடையில லவ் பிளாசம்லாம் ஆகுதுங்க. ஆனால் அனு ரீனாவோட அம்மாவை பற்றி கேட்கும்போது மட்டும் விஜய் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம், எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆகிடுறாரு. கடைசி சீனில் பெரிய பேரதிச்சு காத்துட்ருக்கு. ஸ்கூல் பிரின்சிபல் தேவுக்கு கால் பண்ணி திவி ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. யோ காலையில் தான் ஏன் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கிளம்புனா அப்படிங்கிற மாதிரி தேவ் பதறி போய் ரதிக்கு கால் பண்ணுறாரு. 2 பேருமே ஸ்கூலுக்கு ஓடி போய் பிரின்சிபல் கூட சண்டை போட சித் தம்பி நடுவில் பூந்து அக்கா பஸ் ஏறலை ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சீக்கிரட்டாக சொல்கிறான். பதறி போய் வெளியே வர்ற ரதி தேவ் தம்பதி கிட்ட திவியோட ஃப்ரெண்டு காசினி வந்து அங்கிள் திவி என் அப்பாவோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு எங்கேயோ தூரமாக போக பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி உண்மையான குண்டை தூக்கி போடுறா. எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி போய் திவின்னு தேடுறாங்க, ஆனால் திவி ஆளையே காணுங்க. கடைசியில் ரதி மேம் ரோட்டில் உட்காந்து நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணை என்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தேவும் ஆறுதல் சொல்கிறாருங்க. பண்ணா நம்ம திவி ஓடி போக ஏறினா அதே பஸ்ஸில் தாங்க நம்ம ராக்கியும் சிந்துவும் காதல் ஜோடியாக ஏறுறாங்க. சிந்து எங்கடா கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ரீனாவை பார்க்க பெங்களூர் போகிறேன்டி 3 நாள் செம ஃபன் தான் அப்படிங்கிற மாதிரி ராக்கிக்கு எத்து காட்டுறாருங்க. அப்போ கரெக்டாக திவியை பார்த்துட்டு ஏய் அங்கே இருக்கிறது திவி மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சிந்துக்கிட்ட சொல்லி ரதி மேமுக்கு சீக்கிரட்டாக இன்ஃபார்ம் மாதிரி மெசேஜை தட்டி விட்றாருங்க. பஸ் கிளம்புற நேரத்தில் திவி வண்டியை நிறுத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கத்தி இறங்க வாசலில் நம்ம ரதி மேம் நின்றுட்டு இருக்காங்க. 2 பேருமே கண்ணீர் அஞ்சலி லெவலுக்கு ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. திவி மா ஸ்கூல் பசங்க எல்லாம் உன்னை பற்றி சொல்லி என்னை ஃபுல்லி பண்ணுறாங்கம்மா, நீ ரீனா அக்காவை விட்டுட்டு போன மாதிரி
என்னையும் விட்டுட்டு போயிடுவோ அப்படிங்கிற மாதிரி பயந்து தான் ஓட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக உடைக்கிறான். ரதி மேம் கதறிக்கிட்டே, எனக்கு என் குழந்தைங்க தாட்டிய உலகமே, ரீனா விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் உங்கள் 2 பேர் விஷயத்தில் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாசமலை பொழிகிறாங்க. சைடில் நின்று ராக்கியை பார்த்து என் பொண்ணை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரதி மேம் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நைட்டு திவி கிட்ட ரதி மேம், யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் ஃபியர்லெஸ் கிட், இனிமே எவனாச்சும் பேசினா படிப்புலையும் ஸ்போர்ட்ஸ்லையும் ஆட்டிடியூட் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பூஸ்டப் கொடுத்து பழைய கெத்தான டாக்டர் ரதியா மாஸ் கம்பேக் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் திவியும் ஸ்கூலுக்கு கெத்தா என்ட்ரி ஆகி ஃப்ரெண்டுக்கு கிஸ் கொடுத்துட்டு ஃபார்முக்கு வராங்க. கட் பண்ணா இங்க பெங்களூர் வீட்டில் ரீனா பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க ராக்கியும் சிந்துவும் என்ட்ரு ஆகுறாங்க. ரீனா, டேய் என்னை பார்க்க வந்தியா இல்லை ஊர் சுத்த வந்தியா, உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டுரா அப்படிங்கிற மாதிரி ராக்கியை வச்சு செய்கிறாங்க. கணேஷ் அங்கிளும் விஜய் சாரும் ஓடி வந்து, பாப்பா ராக்கி இன்னைக்கு நைட்டு நமக்கு பார்ட்டி தான் அப்படிங்கிற மாதிரி வெக்கம் பண்ணுறாங்க. அப்புறம் கிரண் நிலோஃபரும் லிவிங்கில் இருக்கிறாங்கன்னு ராக்கி அப்டேட் தராங்க. திவி ஓடி போக பார்த்த விஷயத்த சொன்னதுமே ரீனா லைட்டாக வருத்தப்படுறான். இன்னொரு பக்கம் ஆர்கே ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண பிளான் பண்ணும்போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சிகரெட் பிடிச்சிட்டு ஃபார்மசிக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ராகவும் அமலாவும், டேய் இவன் எப்படி உள்ளே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மசிஸ்ட் கிட்ட எகிற, இவன் என் ஃப்ரெண்டு மேடம், டெய்லி 2 வேளை வந்து புலம்பிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி கூலாக சொல்கிறான். யோ, ஃபார்மசிக்குள்ளே பார்சல் அனுப்புகிற மாதிரி ஆளை விட்டா ட்ரெக்கை மாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி செம டோஸ் விடுறாங்க. அப்புறம் அமலாவும் ராகவும் இவன் மேலே ஏதோ டவுட் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி சீக்கிரட்டாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ அர்ஜுனுக்கும் வினோத் கால் பண்ணி, என் தம்பி சித்தோட ஃபுட்பால் மேட்ச் இருக்குது வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட. அர்ஜுன், நான் படிக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி எஸ்கே பார்க்குறாங்க. ஆனால் மது ஃபோனை வாங்கி, நீ என்ன பெரிய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா, ஒழுங்கா வர அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மேட்ச் நடக்கிற இடத்துல ரதி மேம், தேவ், திவி எல்லாரும் இருக்காங்க. அர்ஜுன் போய் ரதி மேம் கிட்ட, நல்லா இருக்கீங்களா மேம் அப்படிங்கிற மாதிரி நல்லா விசாரிக்கிறான். மது உடனே, யாரா அது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க தான் ரீனாவோட அம்மா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்கிறான். கேட்டதும் மது வேணும்னே அர்ஜுன் கையை பொசசிவாக பிடிச்சிக்க அதை ரதி மேம் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ கரெக்டாக மேட்ச்சில் ஓங்கி அடித்த ஃபுட்பால் வந்து சித்தோட மண்டையில் டமீல்னு பட சித் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மது உடனே, அப்பாடா செம அடி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் அடிக்க ரதி மேம் அவளை கொலவெறி ரேஞ்சுக்கு முறைக்கிறாங்க. சித் கண்ணை திறக்காம கிடக்கிறத பார்த்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தேவ், ரதி மேம், அர்ஜுன் எல்லாருமே பதறி போய் கத்துறதோட இந்த வாரத்துக்கான எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.